ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம பாட்டி மயில்கிட்ட தாலி கொடுத்து இந்த காயை எப்படியாச்சும் மாற்றி வச்சிருப்பா அப்படின்னு போதும் இந்த பக்கம் பொண்ணு இருக்கிறவர் வந்த டைமில் பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரி வாங்கி வச்ச அந்த காயை எடுத்துட்டு பாட்டி கொடுத்த அந்த காயை ஒரு வழியாக நம்ம மயில் மறைச்சி வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம நம்ம மாயா மகேஷ் ரெண்டு பேருமே கிளம்பி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் பொண்ணுருக்கு கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி நம்ம ரேவதிக்காக டைமண்ட் நெக்லஸ் கிஃப்டாக கொடுக்குறாங்க. இதை பார்த்து நம்ம மாயா வாயை பொழுந்துட்டுருக்காங்க. பார்த்தியா எப்படிலாம் அவங்க பொண்ணுக்கு கொடுக்குறாங்கன்னு. இதுவே கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, இன்னும் அள்ளி கொடுப்பாங்க, அதெல்லாம் உனக்கு தானேங்கிற மாதிரி நம்ம மகேஷ் மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி நெக்லஸை கொடுத்துட்டு, சரி நான் வெளியில் போக வேண்டி இருக்குமா, நான் கிளப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் வெளியில் மாயாவும் நம்ம மகேஷும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒவ்வொருத்தவங்களும் அங்கேருந்து போனதும் ரேவதியும் டைமண்ட் நெக்லஸை கோல்லே வச்சுட்டு அவங்களும் உள்ளே போயிடுறாங்க கவனிக்காமல். அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்திக் வராங்க. உடனே மாயாவும் மகேஷும் பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் அந்த நெக்லஸ் எடுத்து ஷோமாக்கு பின்னாடி வச்சு அவங்க எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம மாயா மகேஷ் எல்லாரும் வராங்க. இன்னொரு பக்கம் ரேவதியும் நெக்லஸ் எடுக்கலான்னு வராங்க. பார்த்தா அந்த இடத்துல நெக்லஸை காணும். ஐயோ என்னோட நெக்லஸை காணும் அப்படின்னதும் எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சு ரேவதி, தேடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி எல்லாருமே ஒவ்வொரு பக்கமாக நெக்லஸை தேடிட்டுருக்காங்க. இதை பார்த்து நம்ம மாயா ரேவதி கொஞ்சம் கூட பொறுப்பாக இருக்க மாட்டேயா, டைமண்ட் நெக்லஸ்ன்னு சொன்னால் லட்சக்கணக்கில் தேரும், இப்படி தொலைச்சிட்ருக்க, அது சரி உனக்கு நகை பணத்தோட அருமை தெரியாமல் தானே வளர்த்து வச்சுருக்காங்கன்னா அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க. மாயா தன்னோட சிவரூபத்தையே காமிக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாரும் செம அதிர்ச்சி ஆகுறாங்க. எங்க இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகி திட்டிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இங்கே எங்கேயாச்சும் இருக்கும் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தேடுறாங்க. பார்த்தா கார்த்தி தானே மறைச்சி வச்சாங்க. உடனே இங்கே பாருங்கள், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, இதோ இந்தா இருக்குது அப்படின்னதும் உடனே ரேவதி நான் இங்கே டேபிளில் தானே வச்சேன், இது எப்படி அங்கே போச்சு அப்படின்னு போதும் இங்கே யாராச்சும் எடுத்து மறைச்சி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு கார்த்தி சொன்னதும் இந்த பக்கம் நம்ம மாயா திருன்னு முழிக்கிறாங்க. எங்க நீங்கள் ஒரு 7 மணி கூட பார்க்காம தான் சாமுண்டீஸ்வரி மேடம் அவங்க பொண்ணு உங்கள் வீட்டு பையனுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட நீங்கள் பணம் அதுன்னு இப்படி பேசுறீங்களே அப்படின்னு போதும், ஆஹா இவனே நம்மளை மாட்டி விட்டாம விடமாட்டான் போல இருக்கே அப்படின்னுட்டு மாயா பயப்படுறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சு.